ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் மில்லட் வச்சு குக்கீஸ் பண்ண போகிறேன். சிறுதானியமான தினை மாவு ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட் குக்கீஸ் தான் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஆர்கானிக் பட்டர், அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 100 கிராம் எடுத்துக்கணும். ஃப்ரிட்ஜ் இல்லாட்டி ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். இது கூட 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ஒரு மூடி வெனிலா எசன்ஸ், அப்படி இல்லாட்டி ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணாட்டி ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட 100 கிராம் தினை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா பட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் இந்த தினை மாவை வந்து ஆட் பண்ணணும். அது கூட 100 கிராம் வீட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன், கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவு நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா பைண்ட் ஆகி நல்ல டெக்ஸ்டரில் வரும். 100 கிராம் பொடி பண்ண நாட்டு சக்கரை மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு பல்ஸ் போட்டு வச்சு பொடி பண்ண நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டோ ரெடி பண்ணிக்கணும். ரொம்பவும் அழுத்தி பிசையக்கூடாது, நமக்கு குக்கீஸ் சரியாக வராது. பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு இந்த குக்கீஸ் எல்லாத்தையுமே ஒரு ஷேப் எடுத்து அலைன் பண்ணிக்கணும். நான் குட் டே பிஸ்கட் ஷேப்பில் வரணும்னு சொல்லிட்டு ரவுண்ட் குக்கி கட்டர் வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம இந்த குக்கீஸ் எல்லாமே அலைன் பண்ணுற கேப்பில் ப்ரீஹீட் பண்ணிடணும் ஓடிஜியை. 180 டிகிரி செல்சியஸ் 10 மினிட்ஸுக்கு பேக் மோட் வச்சு நான் ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா 180 டிகிரி செல்சியஸ் 25 மினிட்ஸ் செட் பண்ணி பேக் மோடில் மிடில் ரேக்கில் வச்சு நான் ஹீட் பண்ணேன். 20 மினிட்ஸில் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்துட்டு அந்த பாட்டமில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் தான் வந்துருந்துச்சு. ஸோ 5 மினிட்ஸ் இருக்கட்டும் சொல்லிவிட்டு 25 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஆகிடுச்சு. பேக் ஆகி முடித்த உடனே வெளியில் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி வயர் ரேக்கில் வச்சு கூல் டவுன் பண்ணணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் அல்லது கிளாஸ் ஜாரில் வந்துட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 வீக்குக்கு மேலே வரைக்குமே வச்சு சாப்பிடலாம். மற்ற குக்கீஸை விட இந்த குக்கீஸோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மெஷர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.